So last class வந்து பார்த்தோம் அப்படின்னா formation of INC ஓகேங்களா formation of INC பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸோட உருவாக்கம் எதுக்காக உருவாக்குனாங்க எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லணும்னா INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3 ஃபேஸாக பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடரேட் ஃபேஸ், அதாவது மிதவாதிகள். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகள். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தியன் ஃபேஸ். ஓகேங்களா மிதவாதி தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள், காந்தியவாதிகள். ஓகேங்களா ஸோ இந்த மிதவாதிகள் காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1885 இருந்து 1905 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்டோட ஃபேஸ். ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1905 இருந்து 1917 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறம் காந்தியன் ஃபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1917 இருந்து 1947 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காந்தியன் ஃபேஸ். ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் எதுக்காக உருவாக்குனாங்க எப்படி உருவாக்குனாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் INC மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாம்பேல நடந்துச்சு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தலைவர் யார் அப்படின்னா WC பானர்ஜி. ஓகேங்களா ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் தலைவர். ஓகேங்களா ஸோ செகண்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ செகண்ட் INC கல்கட்டா. ஸோ எங்கே யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீ பார்ட்டி கொடுத்தாரு டஃப்ரின். ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் பத்ருதீன் தியாப்ஜி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் INC. ஓகேங்களா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் INC மீட்டிங் நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 72 டெலிகேட்ஸ், அதாவது 72 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. ஓகேங்களா ஸோ இந்த 72 பேர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க, அதாவது மெட்ராஸ் ப்ராவின்ஸை சேர்ந்தவங்க. ஸோ அந்த 22 பேர் யார் தான் கூட்டிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 22 பேரை எங்க கூட்டிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ செகண்ட் மீட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 436 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் செகண்ட் மீட்டிங்ல அட்டன் பண்ணீங்க. ஓகேங்களா ஸோ இந்த மாடரேட் ஃபேஸ்ல மெயினா நம்ம மாடரேட் ஃபேஸ்ல யார் யாரெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா GK கோகலே. ஓகேங்களா ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோசா மேத்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோசா மேத்தா, தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணிய ஐயர். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்ஸை சேர்ந்தீங்க. MG ரன்னடே. ஓகேங்களா MG ரன்னடே அதாவது ஜஸ்டிஸ். ஓகேங்களா ஸோ அதாவது இவர் ஒரு நீதிபதி, ஜஸ்டிஸ் MG ரன்னடே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகேங்களா ஸோ அதை ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய போறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் பர்க். ஓகேங்களா ஸோ இந்தியாவின் பர்க் என்று அழைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவின் உந்து சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா ஸோ இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் அசோசியேஷன். ஓகேங்களா ஸோ இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1876ல். ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெங்காலி பத்திரிகையில. ஓகேங்களா இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெங்காலிங்கிற பத்திரிகையில வந்து பார்த்தோம்னா ஜேர்னல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியரா, அதாவது வந்து பார்த்தோம்னா எடிட்டோரியலிஸ்டா வேலை செஞ்சிருப்பாரு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா இந்தியாவின் உந்து சக்தி என்று அழைக்கக்கூடியவர். ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா கான்ஃபரன்ஸ் இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1883ல உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா INCயோட எப்போ மெர்ஜ் ஆயிருப்பாங்க, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட எப்போ மெர்ஜ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1886. ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸோட எப்போ மெர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 86 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
மெர்ஜ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? ஸோ இந்த சுப்பிரமணிய ஐயர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்து ஸ்வதேசி மித்திரனோட ஃபவுண்டர். இந்து ஸ்வதேசி மித்திரன், இந்து ஸ்வதேசி மித்திரனோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 72 மெம்பர்ஸுக்கு 22 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கிருந்து எங்க கூட்டிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெட்ராஸ் ப்ராவின்சஸ் இருந்து எங்க கூட்டிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு கூட்டிட்டு போயிருப்பார், ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு காங்கிரஸ்ல கூட்டிட்டு போயிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி.கே. கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது யார் ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் 1905 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி கோபாலகிருஷ்ண கோகலேல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காந்தியோட பொலிட்டிக்கல் குரு, காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் யாரோட பொலிட்டிக்கல் குரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் யாரோட குரு, காந்தியோட. இதே சுபாஷ் சந்திர போஸோட பொலிட்டிக்கல் குரு பார்த்தோம் அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ் வந்து பார்ப்போம் அரசியல் குரு, அரசியல் இருக்கிறது பார்த்தோம்னா இந்த சிஆர் தாஸ் சுபாஷ் சந்திர போஸ்க்கு. ஸோ கோகலேக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா சாரி காந்தி வந்து பார்த்தோம்னா யாரை பின்பற்றினார் அப்படின்னா ஜி.கே. கோகலே. ஓகேங்களா? ஸோ இந்த மாடரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகையில தான் வேலை செஞ்சிருப்பாங்க, ஜேர்னலிஸ்டா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாடரேட்ஸோட முக்கியமான நோக்கமே இந்தியத்தை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற, இந்த இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் யாரோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸோட முக்கியமான நோக்கம். அதுவும் இந்த மிதவாதி தேசியவாதிகள் மாடரேட்ஸோட முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை யுனைட் பண்ணணும், அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடரேட்ஸோட முக்கிய நோக்கம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி பண்ணணும் அப்படின்னா ஜேர்னலிசம்ல மட்டும்தான் பண்ண முடியாது, பத்திரிகையில மட்டும்தான் வந்து பண்ண முடியும், மற்ற வேற எதுலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறது யாரு மேக்சிமம் 2/3 மாடரேட்ஸ் வந்து எல்லாருமே 2/3 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா தான் இருந்தாங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களாக தான் இருந்தாங்க. எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? ஸோ இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவரோட பத்திரிகையை பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கோட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஜ்கோட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல் அந்த ராஜ்கோட். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரோட பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிகை. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? இதே கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1870 பாம்பே கார்பரேஷன்ல நகா சபைக்கு தலைவராக இருந்தார். ஓகேங்களா? பாம்பே கார்பரேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நகா சபாக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவராக இருந்தார். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பே மாநகராட்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பே மாநகராட்சி கழகத்துக்கு. ஓகேங்களா? பாம்பே கார்பரேஷன் அசோசியேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நகசபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் போஸ்டிங்ல, இந்த போஸ்டிங்ல இருந்தார். யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1892ல இங்கிலீஷ் பார்லிமெண்ட்ல எம்பி. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் ஒரு இந்திய உறுப்பினர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் மெம்பர் இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் முதல் இந்திய உறுப்பினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் 1892ல. ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1865ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சொசைட்டி, ஓகேங்களா. ஸோ இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு 1865, இந்திய சங்கம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1866ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு சொல்லி லண்டன்ல ஸ்டார்ட் பண்றாரு 1866ல. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, 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 அதாவது வறுமையும் மற்றும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற புக் வந்து பார்த்தோம்னா 1901ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்றாரு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ட்ரெயின் வெல்த் தியரி, அதாவது சுரண்டல் கோட்பாடை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் சொன்னார், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1835ல இருந்து, ஓகேங்களா. ஸோ 1835ல இருந்து 1872 வரைக்கும், ஓகேங்களா. ஸோ 1835ல இருந்து 1872 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 மில்லியன் பவுண்ட்ஸ், ஓகேங்களா, 13 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து இந்தியால இருந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின் வந்து பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணி இவ்வளவு நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஹோம் சார்ஜ், அதாவது தாயக கட்டணம் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி, ஸோ கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் எவ்வளோ நம்மகிட்ட இருந்து சொல்லியிருக்கான் அப்படின்னா 13 மில்லியன் பவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரயில்வே போடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு என்ன பண்ணல அப்படின்னா எதுவுமே இங்கிலீஷ் பிரிட்டிஷ் வந்து நமக்கு செய்யலை. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா இந்த ஹோம் சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் பண்ணி இதெல்லாம் சொல்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, ஸோ இந்த இதுக்காக வந்து கான்ட்ரவர்சியாக வெல்பை கமிட்டி அப்படின்னு சொல்லி பாவர்ட்டியாக ஒரு கமிட்டி போடுறாங்க, அந்த இது விசாரிக்கிறதுக்காக இந்த இதுக்கு. ஸோ என்ன கமிட்டி அப்படின்னா வெல்பை கமிட்டி, அதில் தாதாபாய் நவ்ரோஜியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெம்பராக இருந்தார், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்ரேட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாட்ரேட்ஸோட போராட்ட முறைகள்லாம் என்ன? ஸோ மாட்ரேட்ஸோட போராட்ட முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொடெஸ்ட், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் போராட்டம் வந்து பார்த்தோம்னா மனு கொடுக்கறது, கோரிக்கை மனு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ்க்கு அப்படியே கொஞ்சம் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு போகிறவங்க தான் வந்து பார்த்தோம் யார் அப்படின்னா இந்த மாட்ரேட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாட்ரேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்ரேட்ஸில் ட்ரிபிள் பின்னு சொல்லுவோம், அதாவது என்ன அப்படின்னா ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொடெஸ்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான அவங்களோட இதாக இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்களோட டிமாண்ட்ஸ், கோரிக்கைகள்லாம் என்ன, இவங்களோட டிமாண்ட்ஸ் கோரிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் லேண்ட் டேக்ஸ், ஓகேங்களா, ரெடியூஸ் லேண்ட் டேக்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா நில வருவாயை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிலவரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆர்மி எக்ஸ்பென்ஸ், ஓகேங்களா. ஸோ அதாவது ராணுவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய செலவுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைக்க சொல்றாங்க, யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாட்ரேட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஓகேங்களா, தல சுயாட்சி, அதாவது கிராம சுயாட்சி கொடுக்குறாங்க. ஸோ யார் 1882ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் கொண்டு வர்றாரு, லார்டு ரிப்பன். ஸோ இவர் தான் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோம்னா தல சுயாட்சியின் தந்தை யார் அப்படின்னா இந்த ரிப்பன். என்னதான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் அதிகாரங்கள் பவர்ஸ் என்னவா தான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்பர்ட் பில், ஓகேங்களா. ஸோ அந்த இல்பர்ட் பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1883 ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதான் என்னன்னா இந்தியன் ஜட்ஜஸ், யூரோப்பியன் ஜட்ஜஸ் தப்பு பண்ணிட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஜட்ஜஸ் விசாரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இல்பர்ட் பில், ஓகேங்களா. ஸோ இந்த இல்பர்ட் பில்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் சால்ட் டேக்ஸ், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உப்பு வரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் ஜுடிஷியரியும் அட்மினிஸ்ட்ரேஷனும், ஓகேங்களா.
ஸோ ஜுடிஷியரியும் அட்மினிஸ்ட்ரேஷனும் ஓகேங்களா, அதாவது நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது இப்போ நம்ம இது ஆர்டிகல் 50ல பார்ப்போம், செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை பிரித்தல். இப்போ எதில் பார்ப்போம் அப்படின்னா பிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 50ல பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஎஸ். ஓகேங்களா, ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸ். இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எங்க மட்டும்தான் நடக்கும் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி இன் லண்டன். ஓகேங்களா, ஸோ லண்டன்ல மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா இந்தியாலையும் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் யாரோட டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்ஸோட டிமாண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாடரேட்ஸோட டிமாண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் மாடரேட்ஸோட டிமாண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டிமாண்ட் என்னன்னா டு இன்க்ரீஸ் தி மெம்பர் இன் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா சட்டமன்ற அமைப்பில் இந்தியன் மெம்பர்ஸ். ஓகேங்களா, இந்திய உறுப்பினர்களை அதிகரிக்க வேண்டும். ஓகேங்களா, நம்ம என்னதான் எவ்வளவுதான் கேட்டாலும் என்ன பண்ண மாட்டோம்னா பிரிட்டிஷ் எல்லாமே பண்ண மாட்டான். ஒரு 3 மட்டும் கொடுத்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளைய சமாதானப்படுத்திடும். ஏன் அப்படின்னா இதை நம்மளை சமாதானப்படுத்துக்க நம்ம மக்களை வச்சே நம்மளை சமாதானப்படுத்துக்க உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்ன அப்படின்னா காங்கிரஸ். ஓகேங்களா, ஸோ அதில் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஓகேங்களா, இந்திய கவுன்சில் சட்டம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடியில மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாட் லெஸ் தென் 10 மெம்பர்ஸ் அண்டு நாட் கிரேட்டர் தென் 16 மெம்பர்ஸ். 16 உறுப்பினர்களுக்கு மேல் இருக்க மாட்டார்கள், 10 உறுப்பினர்களுக்கு கீழ் இருக்க மாட்டார்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம், அதாவது இந்தியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடி, பார்லிமெண்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அப்போ வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா, மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா லெஸ் தென் 10 கிடையாது. ஓகேங்களா, இந்தியன் மெம்பர்ஸ் லெஸ் தென் 10 இல்லை, கிரேட்டர் தென் 16 இருக்க மாட்டாங்க. நாட் லெஸ் தென் 10, நாட் மோர் தென் 16. ஓகேங்களா, இதுதான் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா allowed to discuss budget. ஓகேங்களா, allowed to discuss the budget. ஓகேங்களா, பட்ஜெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிசைஸ் த ஃபினான்சியல் பாலிசி, கிரிட்டிசைஸ் தி ஃபினான்சியல் பாலிசி. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதி கொள்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னா விமர்சனம் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் ஓட்டு போட முடியாது. இப்போ இருக்க ராஜ்யசபா மாதிரி பட்ஜெட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. அது மாதிரி என்ன பண்ணுவோம்னா அலோவ் பண்ணுறாங்க பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கிரிட்டிசைஸ் ஃபிஸ்கல் பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸோட இது. ஓகேங்களா, மாடரேட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1885 இருந்து 1905 வரைக்கும் ஒரு செஷன்ஸ் நடந்திருக்கும் பார்த்தீங்களா. 1885 எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாம்பே. ஆக்சுவலாக பிளான் பண்ணது பூனே, ஆனால் நடந்தது பாம்பே. பாம்பேல நடந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா WC பானர்ஜி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 1886 எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டா தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1887. ஓகேங்களா, 1887 மெட்ராஸ் பத்ருதீன் தியாப்ஜி, பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 1888 அலகாபாத். ஓகேங்களா, அகமதாபாத்னு சொல்லியிருப்பேன், அலகாபாத். ஓகேங்களா, இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்லுவோம், அலகாபாத். ஸோ எங்கே இருக்குது அப்படி என்ன யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் யூலே. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா அகமதாபாத்னு சொல்லியிருப்பேன், அலகாபாத். ஓகேங்களா, ஸோ 1888ல ஜார்ஜ் யூலே. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 1889 வந்து பார்த்தோம்னா வில்லியம் வெப்டர்மன், வில்லியம் வெப்டர்மன். ஓகேங்களா, ஸோ எங்கே அப்படின்னா பாம்பே. நெக்ஸ்ட் 1890 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெரோசா மேத்தா, ஃபெரோசா மேத்தா. எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கட்டா. நெக்ஸ்ட் 1891 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த சார்லு, ஆனந்த சார்லு நாக்பூர். ஃபர்ஸ்ட் ஹிந்து. ஓகேங்களா,
ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1885 வந்து பார்த்தோம் அப்படின்னா 72 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ தலைவரை யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. இங்கே டீ பார்ட்டி கொடுக்குறாங்க. 436 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. வில்லியம் எம்டர்மன் ஒன்றும் பீரியட்ல கிடையாது. ஸோ இங்கே ஆனந்தச்சார்லு 1891 நாக்பூர் செஷனில் தான் ஃபர்ஸ்ட் ஹிந்து பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்து தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தச்சார்லு 1891 நாக்பூர் செஷன். ஓகேங்களா. 1892 வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி அலகாபாத். டபிள்யூசி பானர்ஜி அலகாபாத். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1893 வந்து பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி லாகூர். ஓகேங்களா. ஸோ எல்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் அப்படின்னு பார்த்தா எல்லாம் வேண்டியதில்லை. இந்த மெட்ராஸ் செஷன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் படிக்கலாம் பார்த்தீங்களா, அதை மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. 1893 தாதாபாய் நவ்ரோஜி 3 டைம் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. 1886, 1893, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா 1906 வந்து பார்த்தோம்னா கல்கட்டா செஷனில் இருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இது 3 டைம் ஐஎன்சியில் பிரசிடெண்டாக இருந்தார். யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி 3 மெம்பர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1894. ஓகே, 1894 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் வெப். லாஸ்ட் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின், குரூப் 2A 2014ல கேட்ட கொஸ்டின் ஏ வெப்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ 1894 ஆல்ஃப்ரெட் வெப் வந்து பார்த்தோம்னா எந்த செஷன் அப்படின்னா மெட்ராஸ் செஷன். அதனால தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஸோ டோட்டலாக 7 செஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா மெட்ராஸில் நடந்திருக்கும். அந்த 7 செஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 1894. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1895 வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரேந்தர்நாத் பானர்ஜி. ஓகேங்களா. ஸோ பூனால இருந்தார். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1896ல் எம் ரஹீம்துல்லா சியானி. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இதில் அப்படின்னா கல்கட்டா மாநாட்டில். ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடுறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் தான் பாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ எதில் அப்படின்னா 1896 எம் ரஹீம்துல்லா சியானி. ஓகேங்களா. ஸோ இவர் இதில் தான் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்தே மாதரம் பாடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1897ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி சந்திரன் நாயர். ஓகேங்களா. ஸோ எங்க அப்படின்னா அமரோதி. நெக்ஸ்ட் 1898 வந்து பார்த்தோம்னா ஆனந்த மோகன் போஸ் மெட்ராஸ். 1898. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1899 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரமேஷ் சந்திர டட், ஆர்சி டட். ஓகேங்களா. லக்னோ. லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் அந்த ஆர்சி டட் எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. இந்தியாவின் பொருளாதார வரலாறு எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சி டட். 1899 லக்னோ செஷன்ல இவர் தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1900 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்பி சந்திரசேகர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாகூர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 1901 வந்து பார்த்தோம்னா தினேஷ் வாச்சா கல்கட்டா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1902ல் சுரேந்திரநாத் பானர்ஜி அகமதாபாத். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அலகாபாத், செகண்ட் வந்து பார்த்தோம்னா அகமதாபாத். ஓகேங்களா. 1903 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1903 வந்து பார்த்தோம்னா லால் மோகன் போஸ் மெட்ராஸ். 1903 வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன். ஓகேங்களா. ஸோ 1904 வந்து பார்த்தோம்னா சர் ஹென்ரி காட்டன் பாம்பே. 1905 வந்து பார்த்தோம்னா ஜிகே கோகலே பனாரஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் 1895 வரைக்கும் நடந்த செஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோம்னா மெட்ராஸோட மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ மெட்ராஸ் இது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வரது வந்து பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா அகமதாபாத். ஓகேங்களா. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் சொல்லி செஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எது அப்படின்னா மெட்ராஸ் செஷன்ஸ் 1894 ஆல்ஃபர்ட் வெப். இங்கே வந்து பார்த்தோம்னா லால் மோகன் போஸ் மெட்ராஸ்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இவர் வந்து பார்த்தோம்னா மெட்ராஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எம் ரஹீமத்துல்லா ஷியானி பீரியடில் தான் ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் பண்ணு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகேவா.